ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது டீ ஸ்டோர்ல. ஸோ ரொம்ப நாள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தது என்னன்னா, காம்போ மிஷினோட அன்பாக்சிங் பற்றி கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் இப்போது சப்ளிமேஷனு அண்ட் காம்போ மிஷின் தான் நிறையா வாங்குறீங்க. ஸோ அதில் என்னென்ன இருக்கும், அந்த மிஷினோட யூசேஜ் என்னன்றதை இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மிஷின்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட நம்பர் இருக்குது, எங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது இதுதான் அன்பாக்சிங் வீடியோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமேஷனோட, அதாவது காம்போ மிஷின்ஸு. ஏன் சப்ளிமேஷனோட காம்போ மிஷின்ஸ்ன்றனா, இந்த காம்போ மிஷின் மெயின்லி யூஸ் ஃபார் கிஃப்ட் பர்பஸ்க்கு. அதாவது மக்கு, சிப்பரு, இந்த மவுஸ் பேடு, பில்லோஸு, அதுக்கப்புறம் ஸ்டீல் இதில், அதாவது மெட்டல் ஷீட்டுன்னு வாங்க, அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, பாலிஸ்டர் லைட் கலர்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இந்த சப்ளிமேஷனோட யூஸ். ஸோ அதனால இந்த காம்போ பேக்ஸை அதை வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஏற்கனவே ஆல்ரெடி ஓப்பன் பண்ணேன் டேப்லெட் செக்குக்காக. இது பார்த்தீங்கன்னா இதுதான் டெம்பரேச்சர் மீட்டர், இதுதான் உங்களுக்கு ஹீட் டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தனித்தனியாக தான் உங்களுக்கு வரும். நம்ம தான் இது எல்லாமே ஃபிட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டுக்கு, இது கேப்புக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேப்போட ப்ரெஸ்ஸு. ஓகேவா? இது கேப்போட ப்ரெஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்ஸு, இந்த மாதிரி ஃபிளாட் சர்ஃபேஸில் எது இருந்தாலுமே இதை வச்சு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், சப்ளிமேஷன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ மெயின் இது பார்த்தீங்கன்னா மக்கோட ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? சிப்பர் பாட்டில், மக்கு, எதெல்லாம் சிலிண்ட்ரிக்கலாக இருக்கோ அதெல்லாமே இதில் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபிளாட் ஹீட் ப்ரெஸ் மிஷின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும். இதில் தான் வந்து நீங்கள் ஃபிளாட் பெட் டிஷர்ட்டோட ட்ரான்ஸ்ஃபர் இது பண்ணுவீங்க. இது 12x15. ஓகேவா? ஸோ இந்த ஃபிளாட் பெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிளாட் பெட்டு, அதுக்கப்புறம் ஒரு சிப்பர் பாட்டிலோட ஒரு ப்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து கேப் ப்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பிளேட்ஸுக்கான ப்ரெஸ்ஸு. இப்போ இதுதான் வந்து நம்ம கண்ட்ரோலர், அதாவது எலக்ட்ரிக் கண்ட்ரோலர். இதை செட் பண்ணி தான் ஹீட்டை ஏற்றி நம்ம டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் பண்ணுவோம். ஸோ இதோட அன்பாக்சிங் இவ்வளோதான். இது எப்படிலாம் யூஸ் பண்ணோம், இதோட அதாவது இதெல்லாம் வந்து அசம்பிள் பண்ணி எந்தெந்த இதை வந்து இப்போ மக்கு, சிப்பரோட டிரான்ஸ்ஃபர் இருக்குன்னா அது எப்படி பண்ண, அது எல்லாமே இந்த வீடியோஸில் நெக்ஸ்ட் வீடியோஸில் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பிராண்டுனா ஜேக் 5-in-1 காம்போ. ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி 5-in-1 காம்போனா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதோட அன்பாக்சிங் எல்லாமே சொல்லிட்டேன், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அட்வான்டேஜஸ் இருக்குது எல்லாமே சொல்லிட்டேன். இந்த மிஷினோட ட்ரைனிங் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் மட்டும்தான். பிரிண்டிங் வந்து நீங்கள் சப்ளிமேஷனோ இல்லைனா டிடிஎஃப், டிஷர்ட் அந்த டிடிஎஃப் அந்த மாதிரி பிரிண்டிங் தனியாக பண்ணணும். இது வெறும் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த மிஷினோட டீட்டெயில்ஸ் அண்ட் இந்த மிஷின் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணுங்க. இந்த மிஷின் வந்து ஜேக் பிராண்டு. ஸோ ஜூக் தான் நம்ம ஆல்ரெடி 16x24 சேல் பண்ணிட்டு இருக்கோம், அதே பிராண்டு தான். அதில் ஜேக் இது. ஓகேங்களா? அது பேரண்ட் சைல்ட் கம்பெனிஸ் மாதிரி. ஸோ இது ரெண்டு தான். அது வந்து வெறும் ஃபிளாட் ப்ரெஸ் மட்டும் தான் வரும். இது 5-in-1 காம்போல வரும். ஸோ காம்போனா ஃபிளாட்டு, அதுக்கப்புறம் மக்கு, சிப்பரு, பிளேட்ஸ், இதுக்கு எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் வரும். ஸோ உங்களுக்கு இந்த மிஷின் வேணா ரீச் அவுட் பண்ணுங்க. ட்ரைனிங் வித் சப்போர்ட் எல்லாமே நம்ம கிட்டே இருக்கும். ஸோ ஒரே ஒரு விஷயம் தான், நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, ஒரு சப்ளிமேஷன் செட்டப் வச்சு டிஷர்ட் பிரிண்டிங் பண்ணலாம் அப்படின்னாங்க. சப்ளிமேஷன் செட்டப் வச்சு டிஷர்ட் பிரிண்டிங் பண்ண முடியாது, வெறும் பாலிஸ்டர் லைட் கலர்ஸ் தான். இந்த காம்போ வேணும்னா நீங்க கிஃப்ட் ஐட்டம் அண்ட் சப்ளிமேஷன் பண்ணலாம். நீங்க டிஷர்ட் பிரிண்டிங் தான் பண்ண போறீங்கன்னா நீங்க ஒரு 16x24 தான் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ சப்ளிமேஷன் சேல் பண்றாங்க, டிஷர்ட் பிரிண்டிங் கேட்டால் அந்த சப்ளிமேஷனை கொடுத்துட்றாங்க. ஸோ அதை வச்சு அவங்க யூஸ் பண்றதுல ஒன்ஸ் அவங்க வாங்கி ஒரு 2 to 3 months பிரச்சனை ஆனது தான் நம்மள ரீச் அவுட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மிஷினை இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த மிஷினோட யூசேஜ் என்ன, நம்ம பண்ற பிசினஸ்க்கு அந்த மிஷின் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றத செக் பண்ணிட்டு நீங்க அந்த மிஷினை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.